நம்ம இன்னைக்கு எக்ஸல்ல லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பண்ணலாம். சரி, லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது அண்டு, ஆர், நாட் இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுறது தான். இதான் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இஃப், அண்ட், ஆர், நாட் எல்லாம் எடுத்துப்போம். ஸோ இஃப் யூஸ் பண்ணிப்போம், இஃப் திஸ் கண்டிஷன் இஸ். அதே மாதிரி அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா A1லேருந்து A5 வரைக்கும் greater than 1 இருக்கணும், அண்ட் A1லேருந்து A5 வரைக்கும் less than 100 இருக்கணும். இந்த மாதிரி ஒரு லாஜிக் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இஃப் அண்ட் சேர்த்து லாஜிக் கொடுக்கலாம். அப்போ இஃப்குள்ள அண்டு வரணும். இஃப் அண்ட் A1 less than A2, A1 less than 100, கமா A1 அப்படிங்கும்போது என்ன வரும்னா அந்த A1ங்கிற ஆன்சர் வரும். அதே மாதிரி அப்ரூவ்டு டினைடு கொடுக்கலாம். அப்ரூவ்னா இந்த மாதிரி வரும்போது அப்ரூவ் கொடு. இங்கே பாருங்க, இஸ் ஈக்குவல் டு இஃப் அண்ட் A1 greater than 1, A1 greater than less than 100, கமா அப்ரூவ் டினைடு அப்படிங்கிறத கொடுக்க முடியும். அதே மாதிரி ஆர் சின்டாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்னா இது இல்லைன்னா இது இருக்கணும். A1 greater than 1 இருக்கணும், இல்லை A1 less than 100 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத நம்ம எக்ஸல்ல பார்க்கலாம். ஸோ இதில் நம்மக்கிட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர்ஸ் இருக்குது. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸோட இது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியும். ஃபில் சீரிஸ் எப்படி பண்ணுறதுன்னு முதல்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் 9 ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் இங்கே கொடுத்துருக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ அது எல்லாமே ஒரே பேஜில் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ 9 ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டா பேஸ். ஸோ என்ன டேட்டா பேஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இல்லை சேல்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் சரி. இங்கே நம்ம மார்க்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ சப்ஜெக்ட் 1 மார்க், சப்ஜெக்ட் 2 மார்க், அண்ட் தென் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 1 அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் 10 மார்க் எடுத்திருக்காங்க, 60 மார்க் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு ஃபேர்னு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 75, 74 எடுத்திருக்காங்க, குட். 90, 85 எடுத்திருக்காங்க, எக்ஸலண்ட். இது வந்து நம்ம ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் இஃப் எப்படி யூஸ் பண்ணுறது? ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கும்போது நம்ம வந்து ஒரு சிம்பிள் ஃபார்முலாவில் நம்ம வந்து பாஸாக ஃபெயிலாங்கிறத பார்த்துக்க முடியும். ஸோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கிறோன்னு பாருங்கள். ஃபார்முலா இங்கே ஃபார்முலா பாரில் இருக்குது. இஃப் இந்த 10 B3 செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த 10 அப்படிங்கிற நம்பர் மார்க் அல்லது சேல்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. கிரேட்டர் than 50 அப்படின்னா பாஸ் கொடுங்க, இல்லைன்னா ஃபெயில் கொடுங்க அப்படிங்கிறதா நம்மளோட ஃபார்முலா. ஸோ எப்போவுமே ஃபார்முலா எழுதும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா ஈக்குவல் டு வரணும். இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், ஈக்குவல் டு இஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே போடும்போதே அதுவே சொல்லும் என்ன போடணுங்கிறதெல்லாம். ஸோ B3 செலக்ட் பண்ணியிருக்கீங்க, கிரேட்டர் than 50 இருக்கணும், கமா எப்போவுமே பாஸ் ஃபெயில்னு எல்லாம் சின்டாக்ஸ் மாதிரியோ அல்லது எழுதும்போது உங்களுக்கு அல்ஃபபெட்ஸ் வரும்போது கொட்டேஷன்ஸ்குள்ளே தான் போடணும். ஸோ பாஸ் கமா ஃபெயில். இப்போ இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பாருங்கள், ஃபெயில். ஸோ இப்போ இது எதுவுமே இல்லை அப்படின்னா எதுவுமே வேண்டியதில்லை. நம்ம புரியறதுக்காக நான் டெலீட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம போட்டாச்சு. இதே தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வேணும் அப்படின்னா எப்பவும் போல் எக்ஸலில் இந்த ப்ளஸ் கிடையாது, கிட்ட கொண்டு வரும்போது குட்டியாக ஒரு ப்ளஸ் வரல, அதை வச்சுட்டு ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். இல்லை நான் இவ்வளோ தூரம் ட்ராக் பண்ணல, இங்கே பாருங்கள் இவ்வளோ தான் ட்ராக் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா ரிமைனிங்க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இல்லை எனக்கு அது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ட்ராக் பண்ணி விட்டுடலாம். அப்போ இதில் பாருங்கள், மார்க் என்னவா வேணும், கிரேட்டர் than 50. ஸோ இங்கே போடும்போது ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிருதுன்னு பாருங்கள், B4 எடுத்துக்குது. ஸோ இங்கே போடும்போது B5 எடுத்துக்குது. இந்த ஃபார்முலா பார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே போடும்போது B6 எடுத்துக்குது, இங்கே B7 எடுத்துக்குது. ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆயிக்குன்னா நெக்ஸ்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா B7,
இது B8, B10, இது B10 எடுத்துச்சு, B11. So B and this one is 11th one. So அதே மாதிரி next இது வந்து if. So ஒரு student பாஸா ஃபெயிலா, இல்லை நீங்கள் இந்த ஃபெயில் பாஸுக்கு பதிலாக வேற வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அண்டர்ஸ்டாண்டிங்காக. இது if the condition is satisfied, pass or fail, good or bad, target achieved or not, நம்ம என்ன வேர்ட்ஸ் வேணாலும் எழுதிக்கலாம். அதே மாதிரி 2 எக்ஸாம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா இங்கே ஃபார்முலாவில் பாருங்க, இஸ் ஈக்குவல் டு அண்ட் B3 B4 சாரிம்மா C3 ரெண்டே எடுத்திருக்கோம். இப்போ B3 greater than 50 இருக்கணும், C3 greater than 40 இருக்கணும். அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணும்போது நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்னா அண்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ அது இல்லைங்குது, ரெண்டுமே 50 40 கிடையாது, இது 50 இருக்கணும், இது 40 இருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஃபால்ஸ், ரெண்டுமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடச்சிரும். இப்போ இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இது 50 விட ஜாஸ்தியாக இருக்கணும், இது 40 விட ஜாஸ்தியாக இருக்கணும், அதான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ரோ 50க்கு மேலே இருக்கணும், இந்த ரோ 40க்கு மேலே இருக்கணும். இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னா பாருங்கள், இதில் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அது 50க்கு மேலே இருக்குது, இது 40க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இஃப்பும் அண்டும் சேர யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள், இஃப் அண்ட், இஃப் அண்டனா if this condition is satisfied and இந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆனால் இதை கொடுங்கன்னு நீங்கள் எதையாவது ஒன்று கேட்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், if and அதே மாதிரி less than 50 இருக்கா அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்கிறோம். இதை less than 60, சாரிம்மா இதுதான், இந்த ஒரு தான் எடுத்திருக்கோம், B3 மட்டும் எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த நம்பரை மட்டும்தான் எடுத்திருக்கோம். if எல்லாமே B3 தான். இந்த 10 அப்படிங்கிற நம்பர் லெஸ் தேன் 50 இருக்கா, லெஸ் தேன் 60 இருக்கா அப்படின்னு செக் பண்ணு. இஃப் அண்ட்னா ரெண்டையுமே பஸ் இருக்கணும், ரெண்டுமே இருந்தால் தான் அது ஆன்சர் கொடுக்கும். ஸோ லெஸ் தேன் 50 இருக்கணும், லெஸ் தேன் 60 இருக்கணும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து B3 அப்படின்னு வரணும். B3னா ஒரிஜினல் நம்பர், இல்லைன்னா above 16 வந்துடணும். அதாவது நம்ம 60க்கு மேலே இருக்கிறவங்கள தேட போகிறோம். 60க்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த நம்பரே வந்துடட்டும். இப்போ 60 கீழே இருக்கிறனால அந்த நம்பரே வந்துருச்சு. இதே ஃபார்முலாவை எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா நான் டபுள் கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சீரீஸ் ஒரு தடவை பண்ணும்போது வந்துடும். இப்போ 10 30 20 40 எல்லாம் என்ன சொல்லுதுன்னா இந்த ஒரிஜினல் நம்பரையே அதை டிஸ்பிளே பண்ணுது. நம்ம அப்படி தான் கொடுத்துருக்கோம். ரிமைனிங் இருந்துச்சுன்னா above 60 அப்படிங்கிறத கொடுக்க சொல்லியிருக்கிறோம். இப்போ நம்ம B3 மட்டும்தான் பார்த்துருக்கோம், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நம்ம இந்த B காலம் மட்டும்தான் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ B காலம் 50 விடையும் ஜாஸ்தியாக இருக்கணும். அது வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபார்முலாவில் இது எதுக்குங்க மேம் அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் B4 கூட நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துக்கு C3 வேணால் யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா ரெண்டும் ஒரே இதாக இருக்கு இல்லையா. இப்போ பாருங்க, இதில் வந்து above 60 வந்துருச்சு. இப்போ ஃபார்முலா மாறிக்கிச்சு, இப்போ கரெக்டாக இருக்குது, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் என்ன பண்ணியிருக்கிறோன்னா B3 above 50 இருக்கணும், C3 above 60 இருக்கணும். அப்படி தானே கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், சாரி below 50 below 60 அப்படி இருந்துச்சுன்னா கண்டிஷன் ரெண்டும் ஓகே ஆச்சுன்னா B3 கொடுங்க, இல்லைன்னா above 60 கொடுங்க. இப்போ இது பாருங்கள், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை, ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா இந்த 30வே ஆன்சராக கொடுத்துருச்சு. இதுலேயும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு, இந்த பாருங்கள் இது இருக்குது, அதனால் above 60 கொடுத்துருக்கு. ஸோ இது எப்படி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ B5 வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேர்ட் கொடுக்கறனாலும் கொடுக்கலாம். above 60க்கு பதிலாக எபோங்கிற வேர்ட், இந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம சாய்ஸுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா, லாஜிக்கல் ஃபார்முலா நம்ம போட்டுக்க முடியும். அடுத்தது பாருங்க, அப்ரூவ் பண்ணுறது அல்லது டினை பண்ணுறது. இஃப் அண்ட் B3 greater than 50,
C3 greater than 50. ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு மார்க் ஷீட் வரும், அப்ரூவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கேன் இது நான். இப்போ இது என்ன சொல்லுது, ரெண்டுமே வந்து அப்ரூவ்ட் கிடையாது, எதர் 50 கிடையாது. இதுவே அதுவும் அதே மாதிரி தான். தேர்டும் அப்படித்தான், ஃபோர்த்து அப்படித்தான். ஃபிஃப்த்து பாருங்க என்ன சொல்லியிருக்கோம் ஃபார்முலால 50 கொடுத்துருக்கோம் இல்லையா. B7 greater than 50 and C7 greater than 50 இருக்கு இல்லையா. இருக்கிறது எல்லாமே அப்ரூவ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்தது பாருங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஆர் எப்படி அண்டு போட்டோமோ அதே ஆர். இப்போ இந்த இடத்துக்கு ட்ரூ ஃபால்ஸ் எப்படி வரும்னா, நம்ம கொடுக்குற எய்தர் திஸ் ஆர் தட். இப்போ நான் இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன் பாருங்க, B3 greater than 50, B3 greater than 50 இருந்தாலோ C3 greater than 40 இருந்தாலோ ஏதோ ஒன்று, எதை வேணாலும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறது. அண்டுனா ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும், ஆர்னா எதர் திஸ் ஆர் திஸ். ஸோ இப்போ வந்து இது 60 இருக்கிறதுனால 40க்கு மேலே இருக்கிறதுனால ட்ரூ சொல்லியிருக்கு. அதே தான் எல்லாத்துக்கும் வரும். இப்போ ஏதோ ஒன்று நமக்கு பாருங்க C3க்கு 40 தான் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஏதோ ஒன்று 40க்கு மேலே இருக்குது. 10னா இங்கே 60, 30னா 40, 20னா 85. ஸோ ஏதோ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால இந்த செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கன்க்ளூஷன் என்னன்னா, படிக்க முடிகிறவங்க தான், பட் ஒரு சில சப்ஜெக்ட்ஸில் கம்மியாக எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சொல்யூஷன் கொடுக்கலாம். இதே மாதிரி தான் ஒரு ஒர்க்கில் இருக்கிற டேட்டா எடுத்திங்கன்னா சேல்ஸ் பண்ணக்கூடியவங்க தான், பட் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் அதனால தான் இங்கே ஃபேர் தான் போட்டிருக்கு, பேடே இங்கேயே போடலை நம்மளோட ஸ்டடியே. ஸோ இதை நம்ம இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி என்ன ஃபார்மேட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட்டில் கொடுக்கலாம். இந்த அனலைஸ் பண்ண டேட்டாவை நம்ம நேற்று பார்த்த மாதிரி விஸ்வலாக கூட நம்ம ப்ரெசென்ட் பண்ண முடியும். தேங்க்யூம்மா. இது ஃபுல்லாக லாஜிக்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. தேங்க்யூ.